Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஏதேன் சுவிசேஷ ஊழியத்தின் மூலியமாக இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த செய்திக்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பொதுவாக மாதம் மாதம் நமக்கு ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார். மாதம் மாதம் மட்டும் இல்லை, நம் ஆயுள் காலம் முழுவதுமாக நமக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார். முடிவு பரியந்தம் வரைக்கும் அவரோடு நாம் தஞ்சம் அடைய வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலே மிக சிறப்பான ஒரு வாக்குறுதியை தருகிறார். நான் உன்னுடன் இருக்கிறேன். இதற்கு மைய வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 13 இறைவசனம். நாம் வாசிப்போம். 41 அதிகாரம் ஏசாயா. நீங்களும் கூட பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் இப்படியாக சொல்கிறது: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். நீ எதற்கு குழப்பம் அடைகிறாய்? எதற்காக வேதனைப்படுகிறாய்? எதற்காக மன கசப்பு ஏற்படுகிறது உனக்கு என்று நம்மளை ஆறுதல் படுத்துகிறோம். அனுதினமும் நாம் சபைக்கு செல்கிறோம், போதகருடைய ஆலோசனை கேட்கிறோம், பிரசங்கத்தை உற்று நோக்குகிறோம். அப்படி இருந்தும் நமக்கு ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை சில நேரங்களில் குறைவுபடுகிறது. அந்த நம்பிக்கை குறைவினாலே தான் நாம் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், நமக்கு தொடர்ந்து எல்லா விஷயம் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு அவர் ரத்தம் சிந்திய போதே நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து விட்டார். முடிவில்லாத வாழ்வு என்ற ஆசீர்வாதம் மூலியமாக அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நாம் அதை தெரியாமல் ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதத்துக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் வந்துவிட்டது, நமக்கு இருக்கிறது என்று எப்போது புரியும் என்றால், நாம் உணரும் போது, நம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்யும் போது, நம் வாழ்வில ஒரு மன நிம்மதி ஏற்படும். ஆகவே இங்கு ஆசீர்வாதங்களை கிடைத்து விட்டது என்று புரிவதற்கு நாம் மாற வேண்டும். அப்போதுதான் அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்விலே இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். இதைதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இருப்பேன் என்று சொல்லவில்லை. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். நான் உன்னுடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லலை, இருக்கிறேன், ஏற்கனவே இருக்கிறேன். எப்போது இந்த பூமிக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்காக நான் வந்து ஊழியம் செய்தேனோ, எப்போது மக்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேனோ, அப்போதே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். அதோடு உங்களோடும் கூட சதா காலமும் நான் வாசம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்கு கிடைக்கும்? ஆகவே நாம் கிடைத்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் நம் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இது எப்படி என்றால், கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிவிட்டோம், வாங்கிவிட்டு மறுபடியும் அந்த பொருளை போய் கேட்கிறோம். அப்ப அந்த கடைக்காரர் என்னதான் சொல்வார்? இல்லைங்க, இப்பதாங்க நீங்க வாங்குனீங்க, திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு. ஒருவேளை கூடுதலாக வேண்டும் என்றால் நம்ம கேட்போம், இது இயல்பு. ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதோ வந்துவிட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனம் மூலியமாக மிக ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இதை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம்.
இந்த வசனத்தின் அடிப்படையில் முதலாவது நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக காத்திருங்க. இன்றைக்கு காத்திருப்பதுன்றது எல்லாருக்குமே ஒரு சவாலாக தான் இருக்கிறது. ஒருவேளை பஸ் ஸ்டாப்புக்கு போனால் பஸ் உடனே வந்துடணும், இதே ரயில்வே ஸ்டேஷன் போனால் ட்ரெயின் உடனே வந்துடணும். ஆகவே எங்கேயாவது நமக்கு பண உதவி தருகிறார்கள் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தால் அவர்கள் உடனே கொடுத்தாகணும். ஸோ இப்படி ஒரு அவசர காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவசர காலகட்டம் என்று சொல்வதோடு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எல்லாம் சுயநல போக்கோடு இருக்கிறது, சுயநலமாக இருக்கிறது. யாரோடைய நன்மையும் யாரும் எதிர்பார்ப்பதில்லை, நினைப்பதும் இல்லை. உறவினர்கள் நம்மளை புரிந்து கொள்வதும் இல்லை. அவர்கள் தாங்கள் தான் ஏதோ பெரிசாக சாதித்து விட்டது போல இருப்பார்கள். நம்மளை அவமானப்படுத்துவார்கள், கேலி செய்வார்கள், நகையாடுவார்கள். இதெல்லாமே இப்போது சம்பவிக்கும் என்றுதான் ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு நம் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இத்தனை பாடுகளிலிருந்து, இத்தனை மன அழுத்தத்திலிருந்து நாம் எப்படி வர வேண்டும் என்ற ஒரு பாதை தான் நம் பரிசுத்த வேதாகம பாதை. இதை நாம் எப்படி சொல்லலாம் என்றால், கூகுள் மேப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்கேயாவது ஒரு புரியாத ஒரு இடத்துக்கு, தெரியாத ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அந்த கூகுள் மேப் வழியாக நாம் செல்கிறோம். அப்போ கரெக்டாக அந்த இடத்துல போய் நாம் சென்று அடைகிறோம். அது போலதான் பரலோக மேப் என்று சொன்னால் அது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இந்த பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு பாதையாக இது நம்மளை வழி நடத்துகிறது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அது என்றைக்குமே பொய் சொல்லாது. நாம் தவறு செய்திருந்தால் அதுவும் இங்கே இருக்கிறது. நாம் நன்மைகள் செய்கிறோம் என்றால் அதை பற்றியும் இங்கு கூறப்பட்டு இருக்கிறது. சரி, இன்றைக்கு முதல்ல நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். வேத வசனம் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்துகிறது. நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஆகவே எதற்காக காத்திருக்க போகிறோம்? ஒருவேளை ஆண்டவரிடம் நாம் பண்ண ஜபத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று காத்திருக்க வேண்டுமா? இல்லை, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், அதை அவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க வேண்டுமா? இன்றி பல கேள்விகள் நம் மனதிலே எழும்பலாம். நம்பிக்கையோடு காத்திருப்பது என்பது ஒரு அருமையான தியாகமாக கருதப்படுகிறது. நம்பிக்கையோடு காத்திருப்பதுன்றது ஒரு தியாக மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியினால் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பாருங்க, நம்மளோட பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். அவர் வழியில போகணும். நம்ம இன்றைக்கு ஏதோ சிந்தனைகள் இருக்கிறது, எத்தனை மீடியாக்கள் இருக்கிறது. நம் மனதை குழப்பமடைய, நம் மனதை காயப்படுத்துவதற்கு எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறது. சாத்தான் ஏவி விடுகிறான். ஒவ்வொரு ஆயுதமாக நம்மளை தாக்குகிறது. ஒரு சைடு பார்த்தா உறவினர்கள் மூலியமாக ஒரு தாக்குதல், ஒரு சைடு பார்த்தா நண்பர்கள் மூலியமாக ஒரு தாக்குதல், ஒரு சைடு பார்த்தா வேலை ஸ்தலத்திலே நாம் வேலை செய்யும் போது அங்கிருந்து வரும் ஒரு தாக்குதல். இதையெல்லாம் தாண்டி ஊழியம் செய்யும் அருமை போதகராக இருக்கிறார்களா, மக்கள் மூலியமாக அந்த எதிர்ப்பை, அந்த தாக்குதலை சாத்தான் ஏற்படுத்துகிறோம். ஆகவே நாம் சாத்தானுக்கு என்ன ஒரு விருப்பம், என்ன ஒரு இதுன்னா, நாம கடவுள்கிட்ட போகக்கூடாது. அதற்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ, கர்ஜிக்கும் சிங்கம் போல இந்த பூமியை நோக்கி அவன் வந்தான். இன்னும் அவன் ஆட்டம் ஆட முடியவில்லை, அவன் ஆட்டம் நொறுங்க முடியவில்லை. அந்த ஆட்டத்தை எப்போது அடக்குவார் ஆண்டவர் என்று நாம் ஆவேசமாக காத்து கொண்டிருக்கிற சமயம்தான் இந்த காலம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் காத்திருப்பது மிகவும் சவால் தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே கடைசி பகுதியை நாம் பார்ப்போம். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். எப்பொழுது? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் போது. இப்போது நான் கூட இந்த புதிய ஏதேன் சுவிசேஷ ஊழியத்தை 3 வருட காலமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய சவால்களை நான் சந்திக்கிறேன். யூடியூப்ல தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 350 வீடியோஸ் கிட்ட நான் பிரசங்கம் தொடர்ந்து தினவசனங்கள் எல்லாம் போட்டு வருகிறேன். நாட்டிலே ஒரு தடையை ஏற்படுத்தினார், தொழில்நுட்ப கோளாறு. ஆகவே நீ என்ன தடை விதிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஆண்டவர் கூடவே இருக்கிறார் என்று நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தேன், தொடர்ந்து தியானித்துக் கொண்டுதான் இருந்தேன். அதை நான் ஒரு பொழுதும் நான் நிறுத்தவில்லை. ஊழிய வேலைகளாக இருந்தாலும் சரி, மக்களை சந்திக்கும் வேலையாக இருந்தாலும் சரி, ஜப கூட்டங்களை நடத்த வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தெளிவாக நடந்து கொண்டுதான் இருந்தது. அதனாலே ஆண்டவர் ஆசீர்வதித்து மிகுதியாக அருமையாக இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தம் மூலியமாக தொடர்ந்து அதை நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. சரி, முதலே நாம் நம்பிக்கையாக காத்திருக்க வேண்டும். இப்போது கூட இந்த காணொலி தொகுப்பு போட முடியவில்லையே, அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நம் ஆன்மீக விருந்தை கொடுக்கலாம் என்று முயற்சி செய்யும் போது இப்படி ஒரு நடந்து விட்டது என்று சோர்ந்து விடாமல் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யலாம் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது போலதான் காத்திருப்பதற்கு ஆண்டவர் சில ஞானத்தை தருவார். அந்த ஞானம் மூலியமாக நாம் காத்திருக்கும் சக்தியை அவர் மெருகூட்டுவார். அடுத்ததாக, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உன் கூடவே தான் இருக்கிறேன், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உனக்கு துணையாவும் இருப்பேன். இப்போ ஒரு நபர் நம்ம கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கூட இருந்தா என்ன பிரயோஜனம், ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் துணை நிற்கிறார். நம்ம ஏதாவது இப்போ ஒரு மகன் வளர்ந்துட்டான்னா தகப்பன் செய்ய மாட்டார். இந்த குழந்தையதான் செய்ய வச்சு நீ போய் பாரு, நீ போய் கடைக்கு போயிட்டு வா, இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யுன்னு தன்னுடைய மகனுக்கு அவர் பயிற்றுவிப்பார். அது போலதான் நம் பரலோக தகப்பன் நமக்கு கற்றுக் கொடுத்து அதை செயல்படுத்த நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு துணை நின்று உற்சாகப்படுத்துகிறார். ஒரு சிறுவன் அப்படித்தானே, ஒரு சிறுவன் தன் அப்பா கையை பிடித்து கொண்டு போகும்போது அவனுக்கு எப்படியாக உணர்வான், ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் வரும். அது போலதான் ஆண்டவர் நம் கூடவே தான் இருக்கிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அவர் கூடவே இருந்து அவரை வழி நடத்தி நம்மளை சரிப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிதான் தாவீது இவ்வாறு கூறினார். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுங்க, யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மாதிரிங்க செஞ்சாலும் சரி, ஒண்ணுமே வாய்க்காது. இங்க ஆண்டவருடைய வல்லமை தான் வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஒரு உதவி ஆண்டவர் நமக்கு தருகிறார். நமக்கு கூடவே இருந்து துணை நிற்கிறார். இப்போது கூட நான் இங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துக்கு போகாத, உடனே அந்த இடத்துக்கு போறதை நான் நிப்பாட்டி விடுவேன். அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நான் தூக்கி போட்டு விடுவேன். ஏனென்றால் இந்த புதிய ஏதேன் சுவிசேஷ ஊழியத்தை கூட ஆண்டவர் சொல்றபடி அடி மேல அடி வைத்து ஸ்டெப்பாக தான் நான் முன்னேறி செல்கிறேன். எந்த ஒரு இன்டென்ஷனாக நான் இந்த ஊழியத்தை உங்களை போய் பார்க்குறேன், அவங்களுக்கு போய் இப்படின்னுலாம் நான் பண்றதில்லை. ஆண்டவர் கட்டளை கொடுத்தாலே தவிர வேறு யாரையும் நான் சந்திப்பதில்லை. அதனால்தான் சத்தியத்தில் வேறொன்று இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி.
அவர் என்னை ஆலோசனை கொடுத்து இப்படி வழி நடத்தவில்லை என்றால் நான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை நடத்தியிருக்க முடியாது. இந்த புதிய ஏதேன் சுவிசேஷ ஊழியத்தின் தலைவர் நான் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தலைவர். பரலோகத்தின் ராஜா தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் 2 விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், ஏனென்றால் அவர் துணை நிற்கிறார். ஏற்ற வேலைகளிலே ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தருவார். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். முதலாவதாக, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்துவதற்கு. எப்படி? வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவரோட வார்த்தை மூலியமாக நாம் தியானிக்கும் போது அவருடைய மகா வல்லமை நம் வாழ்க்கையில செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவருடைய சக்தி நமக்குள்ள வருவதற்கு யாருமே உதவி செய்யறது இல்லை. நம்மளுடைய சிந்தனைப்படி போய்கொண்டு இருப்போம். அதை தான் நம் நீதிமொழிகளில் பார்த்தோம். சுய சிந்தனையில் சாயாமல் ஆண்டவர் மீது பட்டுதலாக இருப்பதே நலமான காரியம். இரண்டாவது, அருமையான பரிசிலம் நம் கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அருமையான பரிசு 2 விஷயங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலும் ஆண்டவரை கடைபிடிக்கணும், இது முதல்ல. இரண்டாவது, அருமையான பரிசை நம் கவனத்தில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். அவர் கொடுக்க போகும் அருமையான பரிசு என்ன? அந்த பரிசு பிரதர் என்ன பரிசா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், அந்த அருமையான பரிசு வேற எதுவும் இல்லை. அதை பற்றி ஆண்டவரை பதிவு செய்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசு கொடுப்பதாக, அதாவது முன்னேற்பாடுகள் இப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி? நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக இதை செய்து விட்டார். இப்ப எப்படி நம்ம சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு புது வீடு கட்டினா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்ததும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு இந்த வசனம் நான் வாசிக்கும் போது கூட பாருங்களேன், பொதுவாக இந்த கண்ணாடி நான் போட்டாதான் தெரியும். 40 வருஷ காலமா அப்படிதான். இப்போ ஆண்டவர் இந்த கண்ணாடி இல்லாம என்னை வாசிக்க வைக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இதுதான் ஒரு விசுவாசம், இதுதான் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்போதாவது தான் நான் பயன்படுத்துகிறேன். இப்போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி. நான் ஒரு காலத்துல நான் ஜெபித்தது உண்டு, ஆண்டவரே இந்த கண்ணாடி இல்லாம உங்களுடைய ஜீவனால வார்த்தையை நான் வாசிக்கணும் ஆண்டவரே, என் கண்ணை சரி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு எவ்வளோ நாட்கள் நான் ஜெபித்திருப்பேன். அது உடனே பதில் தரணும்னு நான் நினைக்கல. ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது கொடுப்பாரு, அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் என்று அதை நான் என் வாழ்க்கையில நடைமுறை செய்திருக்கிறேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அவருடைய பரிசுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த பரிசை அடைவதற்கு நாம் என்ன வாழ்க்கையில மாற்றப் போகிறோம் என்று நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு விஷயமும் நம் வாழ்க்கையில் எப்போது மாறும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கன்சிஸ்டன்சினா ஒரு தொடர் முயற்சியை நாம் ஏறெடுக்கும் போது அந்த விஷயத்தை நாம் சென்றடைய முடியும். இப்போது நம்மளோட நோக்கம்லாம் என்ன? ஆண்டவரோடு பற்றுதலாய் இருக்கணும், அவருடைய ஜீவனல் வார்த்தையை நாம் தியானிக்கணும், நம் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தும் போது நமக்கு என்ன பரிசு கிடைக்கிறது? முடிவு இல்லாத வாழ்வு, எவர்லாஸ்டிங் லைஃப், முடிவில்லாத வாழ்வு. அங்க மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, அழுகை கிடையாது. முந்தின என்னென்ன கஷ்டங்கள்ல இந்த பூமியில இருந்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக தான் நான் உன் கூட இருக்கிறேன்,
நான் சொல்ற விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து அதன்படி நீ நடந்தனா கண்டிப்பா உனக்கு இந்த முடிவில்லாத வாழ்வு என்ற அன்பை பரிசை நான் உனக்கு தருவேன். அந்த அன்பு பரிசு பெறுவதற்காக நாம் என்னென்ன தகுதிகளை வளர்த்து கொள்ள போகிறோம் என்றுதான் நாம் இந்த வாக்குத்தத்தம் மூலமாக சிந்திக்கிறோம். இப்போது நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரத்தாவே, எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வாக்குத்தத்தம் மூலியமாக நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறேன் என்று நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரத்தாவே, அப்பா, இந்த ஊழியத்தின் மூலியமாக எத்தனையோ தடைகள் வந்தாலும் நீர் அதை எல்லாம் நொறுங்க பண்ணுகிறீர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரத்தாவே, துதிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலியமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை அதிகமாக தியானிப்பதற்கு இந்த ஊழியம் கருவியாக பயன்படுத்த தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, முக்கியமாக எல்லா சபையில் இருக்கும் சபை போதகர்களுக்கான ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் தடை வராதபடிக்கு காத்துக்கொள்ள மாட்டவரே. அவர்கள் செய்யும் ஆராதனையில் எந்த ஒரு தடைகள் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள மாட்டவர். சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். போதகருக்கு எந்த ஒரு மன அழுத்தம் வராதபடிக்கு, எந்த ஒரு தடைகள் வராதபடிக்கு அப்ப அநேக ஆத்மாக்கள் சபைக்கு வருவதற்கு தேவ கிருபை செய்யும். வழி தவறி போகும் ஆடுகளை எல்லாம் நீ திரும்ப கொண்டு வாருமான்பார். ஹல்லேலூயா. சாந்தானா மாதாரா. ஹல்லேலூயா. சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். அப்பா, எங்கிருந்தாலும் உம்மை நேசிக்கிறவர்கள் உம்முடையே இருக்க தேவ கிருபை செய்வார்கள். அப்ப இந்த ஊழியத்தின் மூலியமாக சபை போதகர்களுக்காக எங்களால் முடிந்த உதவிகளை நாங்களும் செய்ய நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நீர் கருவியாக பயன்படுத்தும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்ய மாட்டவரே. அன்பு சகோதரிகளுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சோர்வு வராதபடிக்கு, எந்த ஒரு நோய்களும் தாக்காதபடிக்கு தேவ கிருபை செய்ய மாட்டவரே. அப்போ வெகு சீக்கிரத்திலே இன்னும் இந்த மின்வெட்டு காரணமாக கரண்ட் கட்டு அடிக்கடி ஆகிறது ஆண்டவரே. அதெல்லாம் வராதபடிக்கு மக்கள் ரொம்ப அமைதியாக வாழ்வதற்கு எந்த ஒரு தொந்தரவும் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள மாட்டவரே. இந்த வாக்குத்தத்தின் வசனத்தின் இசைவாக அப்பா நீர் எங்களோடு இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசித்து அப்பா தொடர்ந்து நீங்கள் சொல்லும் காரியங்களை, ஆலோசனைகளை மனதார அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த தேவ கிருபை செய்ய மாட்டவர். சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி, எல்லாமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. இந்த ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். கண்டிப்பாக பயனடைந்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தினவாசனங்களும் இனி அடுத்த நாள்ல இருந்து, அதாவது 2ஆம் தேதியிலிருந்து நம் நியூ ஏதேன் டிவியில் பதிவிறக்க செய்யப்படும். இது மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் பதிவிறக்க செய்யப்படும் என்று உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் கூட தொடர்ந்து இந்த சேனல்ல எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்கேயாவது கடவுளோட வார்த்தை ஆறுதல் தேவைப்படும் அவர்களுக்கு நம்ம நியூ ஏதேன் டிவி சேனல் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நன்றி. Now you're watching New Eden TV.